கனகாலத்துக்கு பிறகு சந்திக்கிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து கோல்டு என்ன நடக்க போகுதுன்ட்டு பார்ப்போம். இந்த கிழமை வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எந்த இடத்துக்கு வந்திருக்கிறாருன்னு பார்த்தீங்களா? இந்த இடத்துக்கு அல்லது இந்த இடத்துக்கு வேறு அந்த வந்துட்டார். அப்போ எவ்வளத்தடிக்கு வந்திருக்கிறார்? கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். சரியா? அப்போ நான் உங்களுக்கு சொன்னான் தானே, அதாவது கீழே வரைக்கில் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், எந்த ஊசியை பார்த்து கீழே வருகுதுன்றதை தான் நீங்கள் பார்க்க வேணும். அப்போ முதலாவது வந்து எவ்வளத்தடிக்கு வந்திருக்கிறாருன்னு பார்த்தீங்களா? இந்த இடத்துக்கு அதை நான் உங்களோட முந்தின விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் அதை மார்க் பண்ணி வச்சுருக்கிறத உங்களுக்கே தெரியும். அப்போ எங்களுக்கு எப்போவுமே வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எங்களுக்கு தெரியுது. இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் என்று சொல்லி, அடுத்தது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து என்ன நடக்குது, ஒவ்வொரு முறையும் ஒரு லைன், அதாவது நான் சொன்னால் தானே உங்களுக்கு ஒரு கோடு 2 கோட்டுக்கெலாம் நிற்குமண்டு. அப்போ ஒரு கோட்டை போட்டு வச்சிங்களேன்னு சொல்லி சொன்னால் எங்கே நிற்குது, இவ்வளத்தில் வந்து தொட்டுட்டு திரும்பி வாரார், தொட்டுட்டு திரும்பி வாரார், தொட்டுட்டு திரும்பி வாரார், கிட்டத்தட்ட அவ்வளோத்தடிக்கு போயிட்டு திரும்பி வாரார், தொடையில் போயிட்டு திரும்பி வாரார், தொட்டுட்டு திரும்பி வாரார். அப்போ எவ்வளோத்தடிக்க மட்டும் வரும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னால் தானே அந்த டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுப்பாருண்டு. அப்போ அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு இப்போ இதில் மேலே ஏறுறேன், அப்போ இவ்வளத்தில் தொடுவார், அல்லது இதிலேருந்து கீழே தொடாமலும் கீழே இருந்து திரும்பி வரத்துக்கான சந்தர்ப்பங்கள். அப்போ எது மட்டுக்கும் வரும். இது 4 hour கேண்டிலில் நான் வச்சு காட்டுறேன். இனி டெய்லி கேண்டிலுக்கு பார்ப்போம். இந்த டெய்லி கேண்டிலில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ தடிக்க மட்டும் வரும், கிட்டத்தட்ட எங்கே இந்த 0.5 அல்லது 0.618 இடையில் வந்துட்டு திரும்பி மேலே போவார். அப்போ எவ்வளோ தடிக்க வேறு சில வேலை இந்த புள்ளிக்கு வரலாம். சரியா? அப்போ அல்லது இந்த புள்ளிக்கு வரலாம், இந்த இடத்துக்கு வரலாம், அப்போ இந்த ஊசிக்கு வரலாம். அப்போ இதில் வந்துட்டு திரும்புறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ இது வந்து மேல் நோக்கி கணக்க போகுமாண்டா அது எனக்கு தெரியலை. சந்தர்ப்பம் இருக்குது, அல்லது ஒரே அடியாக கீழே வந்து இங்கே முட்டு கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. அப்போ இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முதல்லே விளங்கப்படுத்தினேன். அதாவது உங்களுக்கு முதல்லே விளங்கப்படுத்தினான் அந்த கோடு. இது வந்து நான் முன்னொரு காலத்தில் வந்து நான் இந்த எலியட் வே படிக்கல, இந்த எலியட் வே கீறின எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு அதை எடுத்து தந்திருக்கிறேன். சரி, பரவாயில்லை. நீங்கள் வந்து இது எலியேட்டுவே இதில் வந்து 1 2 3க்கு இப்போ ஏபிசி பேட்டர்னுக்குறங்கிறதுக்கு நான் போட்டு வச்சினேன். கிட்டத்தட்ட இந்த அனுமானம் வந்து விடத்தில் இருந்தது, ஆனால் ஒரு 300 பவுன் எக்ஸ்ட்ராவாக போயிருக்கிறார். பரவாயில்லை. அப்போ அங்கேயே வைப்போம். இப்போ ரைட், ஓகே. ஏபிசி பேட்டர்னுறங்கிறதுக்கான என்ன மாதிரி என்று சொல்லி நீ சும்மா போட்டு வச்சு நான் எந்த படிப்புக்கு மற்றும் பல இதில் நீங்கள் கணக்கெடுக்காதீங்கோ. ரைட்டு, இப்போ நாங்கள் எது வரைக்கும் நாங்கள் போகுமென்று பார்ப்போம். இதுக்கு இன்னொரு லைன் ஒன்றை போட்டு பார்ப்போம். இங்கே forex.com போவோம். ரைட், இதில் தான் ரெண்டு நான் forex.com. ஓகே, ஓகே, ரைட். இதில் வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஒரு சின்ன கோடுகள் இந்த நான் சொன்ன மாதிரி எவ்வளோத்தடிக்கு இப்போ கூடுதலாக வந்து ஒரு இதுலேயும் வந்து நான் ஒரு லைன் ஒன்று போட்டு வச்சுருப்பேன். அப்போ இங்கே அந்த லைன் எடுக்கட்டால் இந்த இதில் இருக்கிற லைன் அப்போ இங்கே மட்டுக்கும் பெற மாட்டேன். அந்த கிட்டத்தட்ட அவ்வளோத்தடிக்கு தான் வந்திருக்குது. சரியா? அப்போ இன்னும் இறங்குமாண்டா எவ்வளோத்தடிக்கு கிட்ட இறங்கு. சரியா? அப்போ எவ்வளம் அது நான் சொன்னேன் 3010 3025ன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வரைக்கல 3025 3058 அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்பி போகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இவ்வளோத்தடிக்கு வந்திருக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த இதில் கோடு ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன் தானே, அது என்னட்டா அங்கே இடையில வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் ஃபேவலி கேப் இருக்கும், அல்லது நான் 4 hour கேண்டிலில், அல்லது வந்து என்ன நடக்கும் இப்போ 4 கேண்டில் 1 hour கேண்டில்லையோ இதில் வந்து ஸ்வீப் பண்ணி கொண்டு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ இது மட்டுக்கும் பெறமாண்டா கிட்டத்தட்ட இது மட்டுக்கும் பெறலாம். அப்போ விடத்தடிக்கு மட்டுக்கும் பெறலாம், அல்லது இந்த கோட்டோட தொட்டுக்கொண்டு மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள். இது மந்த்லி சார்ட்டில் நான் போட்டு வச்சினான். இதில் வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இதில் ஒரு வீக்லி சார்ட்டுக்கு உரிய
படிமுறை. சில வேளையில வந்து இது வந்து நீங்கள் சரியாக இருக்கணுமென்று சில வேளையில் வந்து இதை தொடுத்து விட்டியல்னு சொல்லி சொன்னால் இப்படியும் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. சரியா? இந்த இப்படியும் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ இங்கே மட்டுக்கும் வந்துட்டுது. அப்போ மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் வீக்லி பேட்டர்னில் வந்து மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது, கீழே வர்றதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. வந்தால் இது மட்டுக்கும் வரும். இந்த ஆரஞ்ச் லைனுக்குள்ள இந்த பெட்டிக்குள்ள வந்துட்டு திருப்பி போகும். இவ்வளோ தான் இதில் இருக்கிற சூட்சுமம். அப்போ நீங்கள் வந்து எங்கே எல்லாம் வந்து இந்த பின் இருக்குதுன்றதை பாருங்கோ. அதாவது ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லி சொன்னால் இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு அக்ரெசிவாக வந்து ஒரு ட்ரேட் ஒன்று நடந்துச்சுதான்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல வந்து எப்போவுமே வந்து ஒரு கேப் ஒன்றை விட்டுட்டு போவார். அந்த கேப்புக்கு வருவார். சில வேளைகளில் பல வேளைகளில் வருவார், சில வேளைகளில் வராமலும் போகலாம். அப்போ இப்போ வந்து எங்களோட ட்ரெண்ட் அப்போ வந்து இது டவுன் ட்ரெண்டில் இருக்கிறபடியாக இப்போதைக்கு அப் ட்ரெண்ட்லாம் போய் கொண்டிருக்குது. ஆனால் இப்போ டெய்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அப்போ மந்த்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்லேயே இருக்குது. டெய்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் 1 hour கேண்டில் 2 பச்சை கேண்டில் தந்துருக்கிறார். அப்போ கீழே வர்றதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது, மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. அப்போ இதுதான் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். என்னது முக்கியமாக கவனிக்கிறோன்றது வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல பின் இருக்குது இவ்வளவு தான். கணக்கா ஒன்றுமே தேவையில்லை. அடுத்தது என்னது, இப்போ இன்னொரு ஐசி மார்க்கெட்டுக்கு போய் இப்போ நான் வந்து என்னென்னா படங்கள் கீறி நான் பார்க்குறது எங்கே போய் எங்கேயெல்லாம் வேறண்டு. அப்போ நீங்களும் வந்து இப்படி அந்த வித்தியாசமான ஒவ்வொரு புரோக்கரையும் எடுத்து நீங்கள் இந்த ட்ரேடிங் வியூவில் வந்து இதுகளை போட்டு பாருங்க. அப்போ உங்களுக்கு இலகுவாக வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கே வந்து போகுது எங்கே வருகுதுன்னு சொல்லி இலகுவாக வந்து புரிஞ்சு கொள்ளலாம். அதுதான் வந்து நான் உங்களுக்கு வந்து முக்கியமாக சொல்கிற விஷயங்கள். இப்போ எல்லா புரோக்கர்லையும் போய் எந்தெந்த இடத்துல இப்போ இதில் பாருங்க, இது வந்து நான் இந்த 1 hour கேண்டில் நான் இதில் வந்து ட்ரேடிங்குக்கு வந்து இதில் போட்டிருக்கிறேன். போட்ட இடத்துல இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு கேப் ஒன்று இருக்குது. என்ன செய்திருக்கிறாருண்டா ஜம்ப் பண்ணி கீழே வந்திருக்கிறார். அப்போ இதை கொஞ்சம் இதை பண்ணி பார்த்தா இடத்துல ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்புக்கு வருமானா வரும். அப்போ இப்போ வரும் தெரியாது. ஆனால் இப்போ வந்து இதில் வந்து நானே இந்த கோடை போட்டு வைக்கிறேனானண்டா என்ன செய்யுமெண்டா இது சில டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல வந்து இந்த கேப்பை எடுக்கும். அப்போ இப்படி வரும், இப்படி மேலே வந்து இதில் கேப் எடுத்துட்டு அப்போ இதில் தொட்டுட்டு கீழே வருவேன். சரியா? அப்போ இந்த சந்தர்ப்பமும் இருக்குது. அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது மார்க்கெட்டுன்றது உங்களுக்கு சொல்லித்தரும். அப்போ நீங்கள் வந்து இப்போ கீழே போகுது. இப்போ இந்த கோடு வந்து உண்மையிலேயே நான் போட்டதுக்கான காரணம் வந்து இதில் எங்கே தொடுகுது, அதாவது மேலே போகிற கேண்டில் வந்து அவரதெல்லாம் தொட்டுட்டு போகுதுன்ட்டு பார்ப்போம். அப்போ இதில் 2 தடவை தொட்டிருக்குது, இங்கே 2 தடவை தொட்டிருக்குது. அப்போ இங்கே வந்து என்ன செய்யிருக்கிறாருன்னா தொடாமல் கீழே டக்குன்ட்டு குதிச்சிருக்கிறார். சரியா? அப்போ என்ன, அதாவது மார்க்கெட் ஓப்பன் பண்ணுற டைமில் வந்து கீழே குதிச்சிருக்கிறார். அப்போ இதான் நடந்தது. அப்போ என்ன நடக்கும்னா இனி மேலே போகல அவர் என்ன செய்வார்ன்னு சொல்லி சொன்னால் இதில் தொட்டுட்டு எங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்டோட தந்துட்டு தான் மேலே திருப்பி போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது, அல்லது கீழே வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ அந்த டிஸ்கவுண்ட் எங்கே மட்டுக்கும் வருது. அப்போ இதில் வந்துட்டு திருப்பி டிஸ்கவுண்ட் வந்துட்டு திருப்பியும் மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ இதுதான் வந்து இந்த ட்ரேடிங்கில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள். வேறு எதுவுமே இல்லை. சூட்சுமமாக நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிள் இல்லையா? இவ்வளோ தான். அப்போ இதுக்கு மிஞ்சி நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. இதெல்லாம் நீங்கள் வடிவாக கவனித்து செய்தீங்கள் என்றால் அவ்வளோ தான் ட்ரேடிங்கில் இருக்கிற விஷயம்.